ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ட் நம்மளோட வீடியோஸ்க்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸோட ஆன்சர் தான் இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் அது போக அதுக்கப்புறம் சில கமெண்ட்ஸும் வந்திருக்கு. அண்ட் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸையும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அனுட்டண்டிலியா லைட்டிங் சூப்பர். அண்ட் புதுசாக லைட்டிங் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம், நல்லா இருக்குன்னு இருக்காங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் சூப்பர் வீடியோ. ஓகே, அண்ட் ஓகே, அடுத்து வந்து மதன்குமார் வந்து கேட்டிருக்காரு, ஹாய் ப்ரோ, MT4ல octafx ஐடி பாஸ்வேர்ட் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், ஆனால் ஆட் ஆகலை, ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக MT4ல வந்து ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா ஆட் ஆகாமல் இருக்காது. நான் அதிலே நான் கீழே கொடுத்துருக்கேன், சர்வர் கரெக்டானு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அண்ட் MT4 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விஷயம். அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 3ஐயும் சரியா இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? ஒன்று வந்து சர்வர், உங்களுக்குன்னு இண்டிவிஜுவல் சர்வர் இருக்கும். சும்மா டிஃபால்ட்டாக ஒரு சர்வர் சூஸ் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஓகேவா? அதனால உங்களுக்கு என்ன சர்வர் கொடுத்துருக்காங்களோ, இது எந்த ப்ரோக்கராக இருந்தாலும் சேம் இதே தான், உங்களுக்குன்னு என்ன சர்வர் கொடுத்துருக்காங்களோ அண்ட் அந்த சர்வரில் கிளிக் பண்ணி அதில் உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐடி வந்து லாகின் ஆகும், லாகின் ஆகாமல் கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா? அண்ட் அதை நம்ம கீழே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். இது நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே வந்து கேட்காங்க, கால் பண்ணி கேட்காங்க. அண்ட் அதனால இது வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து ஒன்று கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இன்ட்ராடேக்கு வந்து பெஸ்ட் டைம் ஃப்ரேம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம கீழே வந்து கொடுத்துருக்கோம், 1 hour and 15 minutes வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் 1 hour 15 minutes நல்ல டைம் ஃப்ரேமா இருக்கும். அண்ட் இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் போறீங்க அப்படின்னாலுமே இன்ட்ராடேக்கு நல்லா தான் இருக்கும். 15 minutesல வந்து மேக்ஸிமம் அன்னைக்கு ஈவினிங்குள்ள டார்கெட் கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா மேபி அடுத்த நாள் போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எக்ஸாக்டா இன்ட்ராடே தான் வேணும் அப்படின்னா நீங்க 5 minutes அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இதுவும் ஒரு நல்ல டைம் ஃப்ரேம் தான் இன்ட்ராடேக்கு. ஓகேவா? ஓகே ஓகே, அடுத்து வந்து ப்ரோ ஹவு டு சூஸ் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு மார்க்கெட்ல. இப்போ நம்ம ட்ரேட் பண்றோம், இப்போ நாங்க யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எதை கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது, நீங்க எதை கத்துருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அதுலேயே நீங்க போங்க, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை கத்து வச்சிருக்கீங்களோ, ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இப்போ சிலர் வந்து ட்ரெண்ட் லைனை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, சிலர் வந்து கேண்டில் ஸ்டிக் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, சிலர் வந்து டெக்னிக்கல்ல எல்லாமே பார்ப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இது வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அதுதான் உங்களோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் நாங்க டீச் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி டீச் பண்றோம். அண்ட் அதுல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் எல்லார்ட்டையும் கத்துக்கிட்டு இருக்கிறத விட யாராவது ஒருத்தர் கத்துக்கிட்டு, அது எங்கிட்டன்னு இல்லை, நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டாலுமே யார்ட்டையாவது ஒருத்தர் கத்துக்கிட்டு அது யூஸ் ஆகுதான்னு பாருங்க, நல்ல ப்ராஃபிட்டபிள் தருதான்னு சொல்லி பேக் டெஸ்டிங் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணாலும் பேக் டெஸ்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக் டெஸ்டிங் நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிரும். அண்ட் ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா நீங்க ட்ரேட் என்டர் ஆகுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அண்ட் ட்ரெயினர் சரியில்லை, வேற தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலுமே சரி, பேக் டெஸ்டிங்கை ப்ராப்பராகவும் பண்ணணும். அண்ட் சும்மா ஒரு கடமைக்கு பண்ற மாதிரி இல்லாம அண்ட் ப்ராப்பரா ஒரு மந்த் எடுத்தீங்கன்னா அண்ட் மந்தோட ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டா ப்ராப்பரா நீங்க எந்த ட்ரேட் மிஸ் பண்ணிருக்கீங்க அண்ட் மிஸ் பண்ண ட்ரேடையும் எடுத்தா நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்குமா, இல்லை அது இன்னும் லாஸ் ஆயிருக்குமா, இது எல்லாமே மொத்தமா பாக்குறது தான் பேக் டெஸ்டிங். அண்ட் பேக் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நைட் டைம்ல நமக்கு தேவையில்லை, காலையில டைம் உள்ளது மட்டும் பேக் டெஸ்டிங் பண்ணி பாருங்க. ஏன்னா அப்பதான் நம்ம ட்ரேட் எடுப்போம், நம்ம ட்ரேட் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ அந்த டைம்ல ட்ரேட் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத பேக் டெஸ்டிங் பண்ணணும். பேக் டெஸ்டிங்கிறது ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட அனாலிசிஸை செக் பண்றது தான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ நம்ம கமெண்ட் செக்ஷன் கொடுத்த வீடியோ நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே கமெண்ட்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டிருக்காரு, எந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து ட்ரேடிங் தான் யூஸ் பண்றேன். அண்ட் ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம வந்து இப்போ 1 hourலாம் நம்ம வந்து பேக் டெஸ்டிங் பண்ணணும், ரீப்ளே டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெய்டு வெர்ஷன் போகணும். நான் அதனால தான் கீழே கொடுத்துருக்கேன். ட்ரேடிங் வியூ பெய்டு வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு சொல்லி தனியாக வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். பட் டூல்ஸ் நிறைய இருக்காது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அண்ட் நிறைய டூல்ஸ் உங்களுக்கு வேணும், நிறைய ஆப்ஷன்ஸ் எனபிள் இருக்கணும் அப்படின்னா அண்ட் கண்டிப்பாக நீங்கள் பெய்டு வெர்ஷன் தான் போகணும். பெய்ட்லேயே ஒரு 3 செக்ஷன் இருக்கு. நீங்க இண்டிவிஜுவலா நீங்க மட்டும் யூஸ் பண்றீங்கன்னா பேசிக்ஸ் வெர்ஷன் இருக்குது. அண்ட் ட்ரேடிங் வியூவோட
பேசிக்ஸ் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்போ ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் டைம்ல ரீசார்ஜ் பண்ணுங்க. ஏன்னா அப்போ வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. ஓகேவா? அண்ட் 60% கிட்ட ஆஃபர் வரும். அதனால எப்போ நீங்க ட்ரேடிங் யூஸ் பண்ணாலும் சரி அண்ட் அந்த டைம்ல உங்களோட பேக்கேஜ் வாங்க, அதாவது பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா பெய்டு வெர்ஷன் போறீங்கன்னா அந்த டைம்ல வாங்க, அது வரைக்கும் வாங்க வேண்டாம். ஓகேவா? ஏன்னா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசஸ் வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க. இதே நீங்க கிறிஸ்மஸ் டைம்ல வாங்கினா அதுக்கு அடுத்து முடியும் போது அதே கிறிஸ்மஸ் டைம்ல தான் முடியும். அப்போ கரெக்டா நமக்கு அகைன் ஒரு ஆஃபர் இருக்கும். அப்போ நீங்க அதையே நீங்க போட்டுக்கலாம். அதனால எப்பவுமே நீங்க ட்ரேடிங் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ இல்ல, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீங்க வாங்கணும்னு பிளான் பண்ணாலுமே 11வது மாசமும் 12ஆம் மாசமும் செக் பண்ணுங்க. மேக்ஸிமம் 12ஆம் மாசம் கிறிஸ்மஸ் டைம்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அந்த டைம்ல செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைம்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் அதுதான் பெஸ்ட். ஓகேவா? ஓகே, நீங்க எந்த broker யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து octafx யூஸ் பண்றோம் அண்ட் எக்ஸ்னஸ் யூஸ் பண்றோம். அண்ட் ரெண்டுமே நல்ல broker தான். அண்ட் உங்களுக்கு வந்து எந்த broker வந்து நல்லா இருக்கும்னு தோணுதோ அண்ட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அண்ட் அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுலயுமே பேமெண்ட்ல எந்த ப்ராப்ளமும் வராது. அண்ட் இன்கேஸ் ஏதாவது பேமெண்ட்ல ப்ராப்ளம் வருது, எதுவும் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா அண்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கைட் பண்ணுவேன். ஓகே, அடுத்து எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் அதுக்கெல்லாம் நம்ம ரீப்ளே ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அண்ட் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ப்ரோ காப்பி ட்ரேடிங் பண்றீங்களான்னு கேட்காங்க. அண்ட் காப்பி ட்ரேடிங் வந்து நம்ம சைட்ல இருந்து பண்றது இல்ல. நம்ம பேர் சொல்லி வேற யாரும் பண்ணாலும் கண்டிப்பா ஜாயின் பண்ண வேண்டாம். நாங்க வந்து காப்பி ட்ரேடிங் பண்றது கிடையாது. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ப்ரோ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அண்ட் மதன்குமார் ஆல்ரெடி நம்ம அவருக்கு ஆன்சர் பண்ணிருந்தோம். அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து பண்றது இல்ல. நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரெக்ஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அண்ட் நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரான டைம்லயே ஃபாரெக்ஸ்ல தான் வந்தேன். அண்ட் எனக்கு ஃபாரெக்ஸ் பத்தின நாலேஜ் தான் ரொம்பவே அதிகமா இருக்குது. அண்ட் அந்த ரீசன் மட்டும் இல்லாம அண்ட் ஃபாரெக்ஸ்ல வந்து ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பா கெயின் பண்ண முடியும். அண்ட் அதனால நம்ம வந்து ஃபாரெக்ஸ் விட்டு வேற எதுவும் மார்க்கெட் போறது கிடையாது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் போவோம். பட் ட்ரேடிங் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் மட்டும் தான். ஓகேவா? கிரிப்டோவும் போறது கிடையாது. ஒன்லி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஃபாரெக்ஸ் தான். அண்ட் இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸா நான் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மாதிரி ரொம்ப ஈஸியான மார்க்கெட் அண்ட் எங்கேயுமே நான் வந்து சொல்ல மாட்டேன். இந்தியன் மார்க்கெட் இருந்தாலும் சரி அண்ட் கிரிப்டோவா இருந்தாலும் சரி ஃபாரெக்ஸ் அளவுக்கு ப்ராஃபிட்டபிளும் கொடுக்க முடியாது அண்ட் அத மாதிரி ஈஸியாவும் கண்டிப்பா இருக்க முடியாது. ஓகேவா? ஓகே, அப்புறம் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து இப்போ நம்ம எடுக்கிறது இல்ல. நான் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு வீடியோஸ் கூட நம்ம கொடுத்துருந்தோம். அதில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். பட் இப்போ வந்து நாங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கல. நம்ம வந்து பெய்டு கிளாஸஸ் மட்டும்தான். அண்ட் நம்மளோட கிளாஸஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்கு. அந்த வெப்சைட் லிங்கை போய் நீங்க செக் பண்ணுங்க. அண்ட் நான் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணுவேங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். அதாவது வெப்சைட்ல அந்த பேஜ்ல நீங்க கோர்ஸ் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கும். அண்ட் அதுல போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்க கவர் பண்ற சப்ஜெக்ட்ஸையும் நீங்க வேற யாராவது நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும்னு தோணுதோ அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? கோர்ஸ் பத்தி எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க என்ன டவுன் கேட்கலாம். ஓகே, அடுத்து இவரும் அதான் கேட்டிருக்காரு. அண்ட் வெப்சைட்ல 18,000 கொடுத்துருக்குது. அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் இப்போ எடுக்கல. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அப்போ கொடுத்துருந்தோம். அண்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எடுக்கல. ஓகேவா? ஓகே, அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. கணேஷாவா? ஓகே, கணேஷா வந்து கேட்டிருக்காரு. இது சத்தியமா எனக்கு வந்து என்ன கேட்குறாருன்னு புரியல. அண்ட் அவருக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு கமெண்ட்ல வந்து வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் மெசேஜ் பண்ணல. அண்ட் இன்கேஸ் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் ஓபிங்கிறது வந்து நீங்க எதை மீன் பண்றீங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியல. அதனால வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வியூ வரலன்னு ப்ளீஸ் இந்த ஃபாரெக்ஸ் பத்தி சொல்றத ஸ்டாப் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட் அதை ஸ்டாப் பண்ண மாட்டோம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு அதை ஸ்டாப் பண்ணல, ஹோல்டு பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபாரெக்ஸோட பேசிக் செக்ஷன் வந்து இப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணல. அண்ட் இங்கிலீஷ் சேனல்லையும் அப்டேட் பண்ணல. அண்ட் தமிழ் சேனல்லையும் இப்போதைக்கு நம்ம கொடுக்கல. அண்ட் எப்பவுமே வியாழக்கிழமை வர்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ கொடுக்கல. அண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு இன்னும் பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் ஒர்க் போய்கிட்டு இருக்குது. அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அது மட்டுமே எங்கிட்ட ஒரு 300 வீடியோஸ் கிட்ட இருக்குது. அதை ரெகுலரா நாங்க வந்து ப்ராப்பரா ஒன்னொன்னா நாங்க மேக் பண்ணி போறோம். 300 டைட்டில்ஸ் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அது எல்லாமே கண்டிப்பா வரும். பட் அப்ராக்சிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேல தான் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 1 by 1 வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அண்ட் அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அண்ட் ஃபாரெக்ஸ் பத்தி A to Z எல்லாமே நம்ம வந்து டீச் பண்ணிடுவோம் அந்த இடத்துல. அண்ட் வியாழக்கிழமை அந்த வீடியோஸ் இன்னொரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். அண்ட் சாரி, அண்ட் இப்போதைக்கு அந்த வீடியோஸ் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த வீடியோ வரும். இப்போதைக்கு ஹோல்டு தான் பண்ணியிருக்கோம். அதையும் சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து அவரே தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. கீப் டூயிங், ஐ எம் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோ.
ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து வர்ற வீக்ல நம்ம அதை பத்தி பேசலாம். அண்ட் இன்னும் நம்மளுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் அதை பத்தியும் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபாரெக்ஸ்ல எந்த brokerல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த லிங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.